ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஐபிஎல் திருவிழா முடிஞ்சிச்சுங்க. தனது 3வது கோப்பையை பதிவு செஞ்சிட்டாங்க. கேகேஆர் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டியில் வெளியேறிட்டாங்க. அதனால் இதை குறித்து நம்ம பேட் கமெண்ட்ஸ் சில பல கண்ணீர் விட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் சதி இருக்குதா சொல்லிட்டு அதுவும் பேசியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா டாஸ் வென்றாங்க நம்ம எஸ்ஆர்எச் அணி தான். முதல்ல போலிங் சேர தான் முடிவு செஞ்சாங்க. டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு யாருமே விளையாடல. வெறும் 114 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. அனைத்து விக்கெட் எழுந்துட்டாங்க. இதை குறித்து நம்ம பேட் கமெண்ட்ஸ் தோல்வியை குறித்து என்ன பேசினார்னா, கேகேஆர் அணி குர்பாஸ் ஒரு லாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு மேட்ச். ஒரு 19 ரன் தான் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த டைமில் விக்கெட் விழுந்தாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் அம்பையர் டிஆர்எஸ் ஒர்க் ஆகலை. இது ரொம்ப இதுவாக இருக்குது, எரர் காட்டுது. அதனால் அம்பையர் கொடுத்த டிசிஷன் தான், கிரவுண்டில் என்ன அம்பையர் டிசிஷன் கொடுத்தா அதான் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ச்சில் இந்தமாரி தவறு நடக்குது, ரொம்ப எனக்கு இதுவாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன டோர்னமெண்ட் இருந்தால் பரவாயில்ல, இது ஒரு பெரிய டோர்னமெண்ட். இதில் ஃபைனல் போட்டியில் டிஆர்எஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மன உளைச்சலுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்லா தான் விளையாடினாங்க. ஆனால் எங்களால் ஜெயிக்க முடியல. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் ஃபைனல் வரைக்கும் வந்தது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கேகேஆர் அணியை பற்றி சொன்னோன்னா, அவங்க நல்ல ஒரு டீம் எஃபெக்ட் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு டீமாக வழி நடத்தினார் ஸ்டேஸ் ஐயர். அதனால் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த டிஆர்எஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்குது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு ரொம்ப இதுவாக சொன்னாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்குக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொன்னார். ஏன்னா ஸ்டாக்கு லீக் மேட்ச்சில் அவ்வளோ ஃபார்மில் இல்லை. இந்த பிளே ஆஃப்ஸு ஃபைனலில் சரியான ஃபார்மில் வந்துட்டாருன்னு சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்பர் வருதா, கண்டிப்பாக ஸ்டாக் வேறு ஃபார்மில் வந்துட்டார். நம்ம இந்திய அணிக்கு ஒரு ஆபத்துனே சொல்லலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர்னாவே நம்ம இந்திய அணிக்கு வேர்ல்டு கப்பில் ஆபத்து. பார்க்கலாம் ஸ்டாக் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே நம்ம கேகேஆர் அணியை பாராட்டி ஆகணுங்க. கௌதம் கம்பீர் மேன்டராக வந்ததுலேருந்து செம்ம டிசிஷன் ஒன்று எடுத்தாருங்க. சுனில் நரேனை டாப் ஆர்டரில் கூட்டின்னு வந்தார். அதுக்கேற்ற மாதிரி சுனில் நரேன் சூப்பராக விளையாடினார். குட் டீம் எஃபெக்ட்னே சொல்லலாம். அதில் நம்ம பையன் வருண் சக்கரவர்த்தி இருக்கார். அதனால் நல்ல டீம் எஃபெக்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கோசரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக போராடிட்டு இருந்தாங்க அனைத்து டீமும். பரவாயில்ல, நம்ம கேகேஆர் நல்ல டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த டிஆர்எஸ் மெத்தட் இந்த மாதிரி ஒரு பெரிய லீக்கில் ஃபைனல் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தது வேர்ல்டு கப் வருது. சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.